ஒரு முருக பக்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு, அதில் மக்களை பிளவுபடுத்துறோன்னு என்ன அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அது எப்படி முடியுங்கிற முதல் விஷயம், இது முருக பக்தர்கள் என்கிற பெயரில் நடக்க இந்த மாநாடு ஒரு அரசியல் மாநாடு தான் என்பதை பாஜக தலைமையை கொள்ளுது. எப்படின்னா, இவர் இப்ப நண்பர் கூட இந்து முன்னணி நடந்து மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு மூர்த்த கால் நடத்த யாரு? பாஜகவுடைய நயினார் நாகேந்திரன் அவர் தலைமையில நடந்து அந்த அது புறம் வீடியோ. இப்ப அவர் பேட்டியில சொல்றாரு, என்ன சொல்றாரு, மதுரையில் நாங்கள் முருக பக்தர்களை குவியும் பொழுது அது சிறை கோட்டையில் எதிரொலிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பாடுவாங்க, திருப்பரங்குன்றத்து நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது பக்தி. மதுரை முருக பக்தர்கள் கூட்டினால் சிறை கோட்டிலே எதிரொலிக்கும் என்பது பக்தில பகல் வேஷம், பக்கா அரசியல். அதான் அர்த்தம். நான் சொல்றேன் இல்ல சார், அவங்க அரசியலை ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கிறோம் தானே சொல்றாங்க. அந்த ஆன்மீகத்தை வைத்து நாங்க மக்களை ஒன்று திரட்டுகிறோம்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்ப இல்ல அதைத்தான் அரசியல் இல்லைன்னு நண்பர் விமர்சகர் ஏற்றிக்கிட்டே இருக்காரு. அவர் தானே சொல்றாரு இதெல்லாம் அரசியலே கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா பாஜக தலைவரே சொல்றாங்க, ஆமா இல்லையா, நாங்கள் மதுரையில் கூடினால் சென்னை கோட்டிலே எதிரொலிக்கும் என்று பாஜக மாநில தலைவர் சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன? ரெண்டாவது அம்சம், பக்தர் மாநாடு. இது பக்தர்கள் கூடனா என்னங்க தப்பு, அதுக்கே இப்படி பேசணும் அமைச்சர் என்று அந்த விமர்சகர் கேட்டார். ஆனா அவரே ஒப்புக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருக்கிறார். எதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அழைப்பு கொடுக்கறதுல என்ன சிக்கல்ங்கிறீங்க நீங்க? அதுக்குதான் வர்றேன். அதே போல ஆந்திரா துணை முதலமைச்சருக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் முருக பக்தர்களான்னு கேட்கிறேன். இருக்கக்கூடியவர்கள் இல்ல, இது முருக பக்தர் மாநாடு, வெறும் ஆன்மீகவாதி மாநாடு இல்ல. அவங்கதான் அழைப்பு கொடுத்துருக்காங்க. நாங்க அங்க உத்தரப்பிரதேசத்துல அது யோகி ஆதித்யநாத் ராம் பக்தர். அவர் எப்ப முருக பக்தர்னு சொன்னாரு? அந்த முதலமைச்சரை நீங்க எப்படி ஆக்கிறீங்க?